கள்ளக்காதலியின் தலையில் கடப்பா கல்லை போட்டு கொடூரமா கொலை செய்திருக்கிறார் இங்க ஒரு மாநகராட்சி லாரி டிரைவர். பாய் பெஸ்டியுடனான நட்பை கைவிட மறுத்ததால் நடந்த பயங்கரம் இது. கள்ளக்காதல் கொலைகள் என்றுமே தவிர்க்க முடியாத ஒன்று. கதை பழையதாக இருந்தாலும் கொலை செய்த விதமும் அதில் மறைந்திருக்கும் காரணமும் என்றும் புதிதுதான். அப்படி ஒரு கொடூர கொலையை செய்தவர்தான் காவல் நிலையத்திலிருந்து போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் கைவிலங்கு பூட்டி அழைத்து வரப்படும் இந்த தாடி வைத்த நபர். பார்ப்பதற்கு சீரியல் வில்லனை போல தெரியும் இவர் சீரியஸான வில்லனாக மாறி ஒரு இளம் பெண்ணை கடப்பாக்கல்லால் அடித்தே கொலை செய்திருக்கிறார். அந்த பயங்கரத்திற்கான தடயங்கள் தான் டைல்ஸ் தரையில் உறைந்திருக்கும் இந்த இரத்தக்கரை. கொல்லப்பட்டவர் சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி. 33 வயதான இவர் திருமணமாகி கணவனை பிரிந்தவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் விவாகரத்து பெற்று ஒரு மகள் ஒரு மகன் என 2 பிள்ளைகளுடன் இந்த லைன் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். வீட்டிலேயே தையல் மிஷினை வைத்து லெதர் பர்ஸ், பெல்ட் ஆகியவற்றை தயாரித்து விற்பனை செய்து வந்துள்ளார். அப்படி பர்ஸ் வாங்க வந்தவர்தான் தற்போது கைதான ஞானசித்தன். 40 வயதான ஞானசித்தன் தாம்பரம் மாநகராட்சியில் தண்ணீர் லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு திருமணம் ஆகவில்லை. அனகாபுத்தூர் கௌரி அவென்யூவில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் பாக்கியலட்சுமியிடம் பர்ஸ் வாங்க வந்தபோது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாற இருவரும் அடிக்கடி பாக்கியலட்சுமியின் வீட்டில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் பாக்கியலட்சுமியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார் ஞானசித்தன். இது தொடர்பாக காதலியிடம் பேசியிருக்கிறார். ஆனால் பாக்கியலட்சுமியோ தற்போது திருமணம் வேண்டாம் என நாட்களை கடத்தியிருக்கிறார். இது ஞானசித்தனுக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. இதனால் காதலியை நோட்டமிட்ட போதுதான் பாக்கியலட்சுமி ஞானசித்தன் மட்டுமல்லாமல் வேறு ஒரு ஆணோடு நெருங்கி பழகி வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனால் கடுப்பான ஞானசித்தன் காதலியிடம் இது குறித்து கேட்டு சண்டையிட்டிருக்கிறார். ஆனால் பாக்கியலட்சுமியோ நான் அப்படித்தான் இருப்பேன், இன்னும் கொஞ்ச நாள்ல புது காதலனை தான் கல்யாணம் பண்ண போறேன், உனக்கு பிடிக்கலைன்னா நீ வேணும்னா விலகிக்கோ என ஞானசித்தனிடம் கட் அண்ட் ரைட்டாக பேசியிருக்கிறார். இதனால் சமீப நாட்களாக மன உளைச்சலில் சுற்றி திரிந்திருக்கிறார் ஞானசித்தன். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காதலியை சந்திக்க கையிலே மதுவோடு சென்றுள்ளார். இருவரும் சேர்ந்து திகட்ட மது குடித்துள்ளனர். பாக்கியலட்சுமி கிடைத்தது என் பாக்கியம் என்று பூரிப்புடன் பேசி காதலியின் மனதை மாற்ற முயன்றுள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத பாக்கியலட்சுமி ஞானசித்தனின் கண்முன்னே தலைக்கேறிய போதையில் புது காதலனோடு போனில் கொஞ்சி குழாவி இருக்கிறார். இது ஞானசித்தனுக்கு ஆத்திரத்தை கிளப்பி இருக்கிறது. ஆண்களுடன் பேசுவதை நிறுத்த சொல்லி சத்தம் போட்டிருக்கிறார். ஆனால் பாக்கியலட்சுமியோ கேட்பதா இல்லை. ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஞானசித்தன் பர்ஸ் தைக்க பயன்படுத்தும் கடப்பா கல்லை எடுத்து பாக்கியலட்சுமியின் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார். அவ்வளவுதான். தலை சிதறி ரத்தம் தெரித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறார் பாக்கியலட்சுமி. பின்னர் சடலத்தின் அருகிலேயே அமர்ந்திருந்த ஞானசித்தன் போதை தெளிந்ததும் பாக்கியலட்சுமியை கொன்றுவிட்டதை உணர்ந்திருக்கிறார். உடனே சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடன் தொடர்பில் இருந்த பெண்ணை கல்லால் அடித்து கொலை செய்து விட்டதாக கூறி சரணடைந்தார். அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பாக்கியலட்சுமி உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இது தொடர்பாக வழக்கு பதிந்து ஞானசித்தனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.